தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பெங்களூருவில் உள்ள ஒரு உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மத்திய அமைச்சர் ஷோபாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பை நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கோருகிறேன் என்றும் தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், இனி இதுபடி பேச மாட்டேன் என ஷோபா தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை வழக்கறிஞர் வலியுறுத்தினார். அதே சமயம் ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்புக்கு பதிலாக மன்னிப்பு கோரி நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதற்கு நீதிபதி குறுக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்த நிலையில் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால்தான் சரியாக இருக்கும் என நீதிபதி குறிப்பிட்டார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அதற்குள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரி அதனை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.